வரும் 2026 சட்டமன்ற தேர்தலோடு திமுகவின் வாரிசு அரசியலுக்கு தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதைப் பொருள்கள் நடமாட்டமும் அதிகரித்து விட்டதால் எந்த துறையும் வளர்ச்சி பாதையில் இல்லை என்றார். திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் என அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுகவில் உழைக்கும் தொண்டனால் உயர்ந்த பதவிக்கு வர முடியும், ஆனால் திமுகவில் கருணாநிதியின் குடும்ப வாரிசு மட்டுமே பலன் அடைகின்ற எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். குடும்பமே எல்லா பதவியும் வேற எவருக்கு அந்த பதவி மிச்சம். ஆனா அந்த கட்சியில மரியாதை கிடையாது, உழைப்பொருளுக்கு கிடையாது. இங்கதான் இப்படின்னா அங்கேயும் திமுக அதுவும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அங்கேயும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தல் 2026 தேர்தல், முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தல் 2026 தேர்தல் செய்வீங்களா?